தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மின் ஊழியர்கள் போராட்டத்தால் தென் மாநிலங்களும் இருளில் மூழ்கும் அபாயம். தெலுங்கானா போராட்டத்தை ஒடுக்க எஸ்மாவை பயன்படுத்த ஆலோசனை. ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக பொது வேட்பாளர் கருணாநிதி கோரிக்கையை நிராகரித்தன கம்யூனிஸ்டுகள். டெல்லியில் 150 ஆண்டு பழமையான கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பலி. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க தீயணைப்பு படையினர் தீவிரம். விரிவான செய்திகள். தனி தெலுங்கானா பிரிப்பதை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தால் சீமாந்திரா முடங்கியுள்ள நிலையில் போராட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மீது எஸ்மா சட்டத்தை பயன்படுத்த மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. ஆந்திராவை பிரித்து தனி தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து ராயலசீமா, கடலோர ஆந்திராவில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. 30,000க்கும் மேற்பட்ட மின் உற்பத்தி நிலைய ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் குதித்துள்ளதால் சீமாந்திராவில் அடங்கியுள்ள 13 மாவட்டங்களும் இருளில் மூழ்கியுள்ளன. இதனால் ரயில் போக்குவரத்து, மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளும் முடங்கியுள்ளன. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் சீமாந்திராவின் பல்வேறு ரயில் நிலையங்களில் தவித்து வருகின்றனர். மின்துறை ஊழியர்களுடன் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி நடத்திய இருகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் துவங்கியுள்ளது. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் அரசு அலுவலகங்களில் பணிகளும் பஸ் போக்குவரத்தும் முடங்கியிருப்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். எனவே அரசு ஊழியர்களை பணிக்கு திரும்பச் செய்வதற்காக எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. சீமாந்திராவில் உள்ள பல்வேறு மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளதால் 4000 மெகாவாட் அளவுக்கு மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் தென்மாநில மின்சார தொகுப்பு பாதிப்புக்குள்ளாகி தென்னிந்தியாவே இருளில் மூழ்கும் அபாயமும் தீவிரமடைந்து வருகிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி மத்திய மின்சார ஆணையத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக முதல்வர்கள் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளனர். சந்திரபாபு நாயுடு உண்ணாவிரதம் இருக்கும் ஆந்திர பவனில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் உள்ள ஆந்திர பவனில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். ஆந்திர பவனில் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது என்றும், ஆகவே உடனடியாக இடத்தை காலி செய்யும்படியும் சந்திரபாபுவுக்கு ஆந்திர பவன் கமிஷனர் செவ்வாயன்று நோட்டீஸ் அனுப்பினார். வேறு இடத்துக்கு செல்ல சந்திரபாபு மறுத்ததால் ஆந்திர பவன் கேட்டை அதிகாரிகள் இழுத்து பூட்டினர். இதனால் 3வது நாளாக புதனன்று நடந்த சந்திரபாபுவின் உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ள வந்த தெலுங்கு தேசம் தொண்டர்கள் ஆந்திர பவனுக்குள் செல்ல முடியாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கடும் பதட்டம் ஏற்பட்டது. இதனிடையே ஆந்திர அரசுக்கு சொந்தமான ஆந்திர பவனிலிருந்து சந்திரபாபு நாயுடுவை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய உள்துறை செயலாளர் RK சிங்குக்கு பவன் கமிஷனர் கடிதம் அனுப்பியுள்ளார். இதனால் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பவனிலிருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மறுக்கும் பட்சத்தில் அவரும் தெலுங்கு தேசம் ஆதரவாளர்களும் எந்நேரமும் ஆந்திர பவன் வளாகத்திலிருந்து அகற்றப்படலாம் என்ற பரபரப்பு சூழல் டெல்லியில் நிலவுகிறது. ஏற்காடு இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக திமுகவை ஆதரிக்க கோரி கட்சித் தலைவர் கருணாநிதி கடிதம் அனுப்பி வைத்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை நிராகரித்துள்ளன. சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டசபை தொகுதி MLA பெருமாள் மறைவை தொடர்ந்து வரும் டிசம்பர் 4ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எதிராக பொது வேட்பாளராக திமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரி காங்கிரஸ், தேமுதிக, பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் செவ்வாயன்று திமுக தலைவர் கருணாநிதி கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் புதனன்று சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன் திமுகவுக்கு ஆதரவு தரப்போவதில்லை என்று கூறினார். ஏற்காடு இடைத்தேர்தலில் ஆதரவு தரப்போது திமுக தலைவர் கருணாநிதி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் அளித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவருக்கு வாழ்த்துக்கள், அவரது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை. இதேபோல் சிதம்பரம் வந்திருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த போது மத்திய அரசின் அனைத்து மக்கள் விரோத போக்கு நடவடிக்கையிலும் திமுகவிற்கும் பங்குண்டு என்பதால் ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுகவை ஆதரிக்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லியில் 150 ஆண்டு பழமை வாய்ந்த 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து தரைமட்டமானதில் தந்தை, மகன் இறந்தனர். இன்னும் சிலர் கட்டிடத்தினுள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. வடக்கு டெல்லியில் பாரா ஹிந்துராவ் என்ற பகுதியில் ஆசாத் மார்க்கெட் அருகில் உள்ள 3 மாடி கட்டடம் புதன்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த கட்டடம் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தகவல் அறிந்ததும் தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் மாநகராட்சி அதிகாரிகளும் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர்.
கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி இறந்த தந்தை மகன் ஆகியோரது சடலங்களை மீட்டனர். மேலும் 3 பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ये पुराना बिल्डिंग था. It was around 150 years old. So we had taken up the issue with NCD. So we are looking into. கட்டிடத்தின் இடிபாடுகளில் மேலும் சிலர் சிக்கி இருக்கலாம் என்பதால் மீட்பு பணிகள் துரித கதியில் நடந்து வருகின்றன. ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடித்து விரட்டினர். ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியிலிருந்து செவ்வாயன்று மாலை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது பாட்டில்களை வீசி எறிந்து விரட்டி அடித்தனர். அச்சமடைந்த மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பினர். நேற்று நாங்கள் மீன் பிடிக்க கச்சை நெருங்கினாப்பில் போனோம். அப்போ ஸ்ரீலங்கா நேவி எங்களை வள விட முடியாமல் திகத்தி அடிச்சு, கல்லாலையும் பாட்டிலாலையும் திகத்தி அடிச்சு நாங்கள் தொழில் பண்ணவே முடியல. இது என்னன்னுமே எங்களுக்கு அதெல்லாம் நம்ம நேவி வந்தாலும் அதை கண்டுக்கிறே மண்டுக்கு பக்கத்துல இறந்துட்டு அது வாட்டுக்கு நேவி அது போயிருது. இது நாங்கள் தொழில் பார்க்க முடியாத அளவுக்கு இன்னுமே இருக்கு. இதுக்கு என்னதான் ஒரு முடிவு, இந்த அரசு என்ன நடத்துதுன்னு எங்களுக்கு தெரியல. இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தால் ராமேஸ்வர பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 21ஆம் தேதி இலங்கை மீனவர்களால் சிறைப்பிடித்து செல்லப்பட்ட 20 மீனவர்களை மன்னார் நீதிமன்றம் திங்கட்கிழமை அன்று விடுதலை செய்தது. விடுவிக்கப்பட்ட மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இலங்கை கடற்படையினர் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த மீனவர்களிடம் கியூ பிரிவு மற்றும் மீன்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். எரிபொருள் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி டில்லியில் தனது வீட்டிலிருந்து பெட்ரோலிய அமைச்சகத்துக்கு ரயிலில் சென்றார். பெட்ரோலிய பொருட்களை அதிகளவில் இந்தியா இறக்குமதி செய்வதன் மூலம் நாட்டின் நிதி நெருக்கடி அதிகரித்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ரயிலில் பயணம் செய்ய போவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி டில்லி துக்ளக் சாலையில் உள்ள தனது பங்களாவில் இருந்து ரேஸ்கோஸ் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வீரப்ப மொய்லி நடந்து சென்றார். மெட்ரோ ரயில் மூலம் பார்லிமெண்ட் அருகில் உள்ள மத்திய தலைமைச் செயலக ரயில் நிலையத்தில் வந்திறங்கிய மொய்லி அங்கிருந்து சாஸ்திரி பவனில் உள்ள தனது அலுவலகத்துக்கு நடந்து சென்றார். Every Wednesday, whenever I am in Delhi, I am doing it. I want all our PSUs to do it. I also appeal to all our ministers to do the same thing. நாட்டை நிதி நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் எரிபொருள் சிக்கனம் அவசியம் என்றும் கூறிய மொய்லி பொதுமக்கள் ஒவ்வொருவரும் சிக்கன நடவடிக்கையை பின்பற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். வீரப்ப மொய்லியின் வருகையின் காரணமாக 2 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் போலீஸ் கெடுபிடி அதிகம் இருந்ததால் அவசரமாக ரயிலை பிடிக்கச் சென்ற பயணிகள் அவதிப்பட்டனர். சேலத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் ஈடு விடிந்து எழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாயினர். சேலத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு பலத்த காற்றுடன் விடிய விடிய கனமழை பெய்தது. நகரில் பல பகுதிகளில் மழைநீர் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள் புகுந்தது. சாக்கடை நீருடன் மழை நீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாயினர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் தகவல் அளித்தும் தங்களுக்கு உதவ அதிகாரிகள் முன்வரவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ஆப்பாயிருச்சு. அந்த டைமில் யார் இருந்தாங்க என்னன்னு தெரியல. இடியும் வீட்டில் இடிந்து 3 பேர் இறந்துட்டாங்க. 2 பெரியவங்க 2 பேர், ஒரு குழந்தை ஒன்று இறந்துட்டாங்க. மீதி 2 பேர் வீட்டை வாசல் இருக்கிறாங்க. தண்ணி இப்படி உள்ள அங்க டிச்சு கட்டுறேன் பாலம் போடுறேன்னு சொல்லிட்டு அடைச்சு விட்டாங்க. சப்போஸ் அப்படியெல்லாம் பாலம் போடணும் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ஒரு பக்கம் வெட்டி விட்டு ஒரு பைப்பு கைப்பு போட்டு இந்த தண்ணி எல்லாம் வெளியேற்றுற மாதிரி பண்ணிவிட்டு தான் போடுவாங்க. ஆனா அவங்க அப்படி போடாம ஃபுல்லா அடிச்சுட்டாங்க. இப்போ தண்ணி எல்லாம் மழை தண்ணி வீட்டுல உள்ள புந்துச்சு, உள்ள குடியிருக்க முடியாது. இந்த செவரும் உளுந்த போயிட போகுது. சேலம் பொன்னம்மாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சீனிவாசனின் வீடு கனமழையால் இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கி சீனிவாசன், மகள் ஜானகி மற்றும் பேத்தி நந்தினி ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடிய சீனிவாசனின் 2வது மனைவி மற்றும் 2 குழந்தைகளை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மழை வரும், எல்லாம் இடிஞ்சு விழுவும், கரண்ட் இல்ல, ஒன்னும் இல்ல. எங்களுக்கே ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க போறதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் பார்த்தது தூக்கிட்டு எல்லாம் எடுத்து போட்டு இங்க வந்தாங்க.
மழையால் வீடு இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீஸ் கமிஷனர் பாபு, ஆய்வாளர் கண்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். திருச்சி அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்த வலியுறுத்தி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி படுக்கை வசதிகள் மற்றும் ஸ்கேன் எக்ஸ்ரே வசதிகளை செய்து தர வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 3 குழுக்களாக பிரித்து நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு குழுவினர் பாடை ஒன்றில் இறந்தவர் போல ஒருவரை படுக்க வைத்து நடுசாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி அரசு மருத்துவமனையை தரப்படுத்த வேண்டும், டாக்டர்கள் செவிலியர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். அதேபோல இங்கு செயல்படக்கூடிய ஸ்கேன் எக்ஸ்ரே போன்றவைகளுக்கு கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது, அதை இலவசமாக தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், சுகாதாரமுறையான முறையிலே அரசு மருத்துவமனை இருக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்றைய தினம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். கோவையில் தாத்தா பாட்டிகள் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். 3ஆம் தலைமுறையாக கருதப்படும் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்குமான இடைவெளி வெகுவாக அதிகரித்து வருகிறது. கருத்து பரிமாற்றங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை கற்றுக் கொடுக்க ஆளில்லாமல் குழந்தைகள் தனித்து விடப்படுகின்றனர். இதுபோன்று மன அழுத்தத்தால் வாடும் குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்காக அக்டோபர் 1 வாரம் சர்வதேச அளவில் தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. கோவை தடாகம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் தங்களுடைய தாத்தா பாட்டிகளை அழைத்து வந்து தங்களுடைய நண்பர்களிடம் அறிமுகம் செய்து வைத்ததோடு அவர்களை மகிழ்விக்கும் விதமாக பாரம்பரிய நடனங்கள், நாடகங்களை அரங்கேற்றினர். எங்க குழந்தைகள்லாம் எப்போதும் சொல்ற மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் தியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்றாங்க எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா அம்மாட்ட நிறைய டைம் சொல்ல முடியாத விஷயங்களை நாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க முடியறது. இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்காக இந்த நாளை நாங்க திருப்பி கொண்டாடுறோம். இவ்விழாவில் இளைய மற்றும் முதிய தலைமுறைகளின் உறவுகளை பிரதிபலிக்கும் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. முதியோர் மற்றும் இளைய தலைமுறையினர் தங்களுடைய கை அச்சுக்களை பதித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,472 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,809 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 53 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 49,755 ரூபாயாக இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரியின் 4ஆம் நாள் விழாவில் நாரைக்கு முக்தி கொடுத்த அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார். உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி துவங்கிய நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. விழாவின் முதல் நாள் அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும், 2ஆம் நாள் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல், 3ஆம் நாள் விழாவில் பாணனுக்கு அங்கம் வெட்டியது போன்ற அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி காட்சி அளித்தார். இதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையன்று மீனாட்சி அம்மன் நாரைக்கு முக்தி கொடுக்கும் அலங்காரத்தில் அருள் பாலித்தார். சிவன் மீது பக்தி கொண்ட நாரை ஒன்று கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் தினமும் நீராடி சிவனை வழிபட்டது. 16ஆம் நாள் நாரைக்கு காட்சியளித்த சிவன் சிவரூபத்தை வழங்கி முக்தியை அளித்தார். இந்த நிகழ்வை உணர்த்தும் வகையில் அம்மன் நாரைக்கு முக்தி அளிக்கும் அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த வருஷம் இந்த சிவன் ரொம்ப வித்தியாசமாகவும் புதுசாகவும் புதுமையாகவும் இருக்கு. அலங்காரங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தடவை எல்லாமே கொலு ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது என்ன சொல்ல, ஒரு மனசு ஆத்ம திருப்தியோட இருக்கு. இந்த விழா வரும் 13ஆம் தேதி சிவபூஜை திருக்கோலத்துடன் அம்மன் அலங்காரம் நிறைவு பெறுகிறது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகளை பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.